ஏற்கனவே மம்முட்டியை வச்சு 90களோட துவக்க காலகட்டத்தில் நடந்த மாந்திரிக பின்னணியில் பிரம்மயுகம் அப்படிங்கிற ஹாரர் படத்தை எடுத்தார் இயக்குனர் ராகுல் சதாசிவன். அவர் தான் இந்த படத்தையும் இயக்கி இருக்காரு. அதனாலேயே இந்த படத்துக்கு கூடுதலாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாரா? வாங்க பார்க்கலாம். கோடீஸ்வரருடைய மகனான பிரணவ் ஒரு ஆர்கிடெக்ட். பெற்றோர் அமெரிக்காவில் இருக்க இவர் மட்டும் கேரளாவில் பிரம்மாண்ட பங்களாவில் தனியாளாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் தான் காதலிச்சு ஒதுக்குன தன்னோட முன்னாள் காதலி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்துட்டா அப்படிங்கிற தகவல் இவருக்கு வருது. அந்த வீட்டுக்கு போய் துக்கமும் விசாரிச்சுட்டு வராரு பிரணவ். வரும்போது அங்கே இருந்து அந்த பெண்ணோட ஹேர் கிளிப் ஒன்றை ஞாபகதார்த்தமாக எடுத்துகிட்டு வராரு. அன்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு அமானுஷ்ய நிகழ்வுகள்லாம் அவரோட வீட்டில் நடக்குது. பிரணவ் ஆவி ஒன்றால் கடுமையாக தாக்கப்படுறாரு. தன்னோட முன்னாள் காதலி தான் ஆவியாக வந்து தன்னை தாக்குறதா நினைக்கிற பிரணவ் காதலியோட பக்கத்து வீட்டுக்காரரான ஜிபின் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து இதோட பின்னணியை ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாரு. இடையில தன்னை மிரட்டுறது ஒரு பொண்ணோட ஆவி இல்லை, ஆணோட ஆவி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஒரு வழியா அந்த ஆண் யாரு, அவருக்கும் தன்னோட முன்னாள் காதலிக்கும் என்ன தொடர்பு, தன்னை எதுக்காக அந்த ஆவி மிரட்டுது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு அதை அழிக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த தேடலோட பின்னணியில் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையும் தெரிய வருது. அது என்ன, தன்னோட பிரச்சனைக்கு பிரணவ் தீர்வு கண்டாரான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. எந்த நேரமும் சீரியஸாக இருக்கிற தன்னோட இஷ்டப்படி வாழ்க்கையை வாழ்கிற பணக்கார வீட்டு பிள்ளை கதாபாத்திரத்தில் பிரணவ் மோகன்லால் கனகச்சிதமாக பொருந்தி இருக்காரு. பொதுவாக இது போன்ற ஹாரர் படங்களில் கதாநாயகர்களை தவிர மற்றவங்க தான் ஆவிகளோட தாக்குதலுக்கு ஆளாவாங்க. கதாநாயகன் கிளைமேக்ஸில் தான் ஆவிக்கிட்ட சிக்குவார். ஆனால் இதில் ஆரம்பத்தில் இருந்தே கதாநாயகன் தாக்குதலுக்கு ஆளாகிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த காட்சிகளில் ரொம்ப இயல்பாகவும் நடிச்சிருக்காரு பிரணவ். அதுலேயும் கிளைமேக்ஸில் அந்த வயசான பெண்மணி கூட நடத்துகிற போராட்டம்லாம் பதக்க வைக்குது. கதாநாயகி அப்படிங்கிற பெயருக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க சுஸ்மிதா பட். ஆமாங்க, படம் ஃபுல்லாக சில இடங்களில் ஃபோட்டோக்கள்லையும் 1-2 ரீல்ஸ் வீடியோக்கள்லையும் மட்டும்தான் வந்துட்டு போகிறாங்க. பிரணவை தாண்டி அவருக்கு உதவியாக கூடவே சுற்றுற பக்கத்து வீட்டுக்காரர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ஜிபின் கோபிநாத், அவரும் பயந்து நமக்கும் பயத்தை காட்டுறாரு. பிரணவை சந்திக்க வர்ற இறந்து போன பெண்ணோட தம்பிக்கு ஏற்படுற முடிவு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுக்குது. இவங்களை தவிர படத்தோட முக்கிய திருப்பு முனையா எல்சம்மா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ஜெயா குரூப் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நிமிடங்களில் நம்மளை மிரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஹாரர் படங்களுக்கு பின்னணி இசை எந்த அளவுக்கு உதவியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்டோ சேவியரும் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. ஒளிப்பதிவாளர் சேனாத் ஜலால் பிரம்மாண்டமான பங்களாவில் அமானுஷ்ய காட்சிகளை பிரமிப்பா படமாக்கி இருக்காரு. வழக்கமான ஒரு இளம்பெண் தற்கொலை, அதன் பின்னால் நாயகனுக்கு அமானுஷ்ய மிரட்டல்கள், அதோட பின்னணியில் ஒரு காரணம், அதில் ஒரு சஸ்பென்ஸ்னு ஹாரர் படங்களுக்கே உண்டான டெம்ப்ளேட்டை தான் இந்த படத்துலையும் பயன்படுத்தி இருக்காங்க. காற்று பலமாக அடிக்கிறது, விளக்குகள்லாம் திடீர்னு அணைஞ்சு எரியிறதுன்ட்டு பழைய கிழிஞ்சு போன காட்சிகளும் இதில் உண்டு. இருந்தாலும் இந்த படத்தோட கடைசி 20 நிமிட காட்சிகள் நிச்சயமாக படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். செத்துப்போன பொண்ணுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆவியாக பழி வாங்குறாரு அப்படிங்கிற திருப்பத்தை விட கிளைமேக்ஸில் இடம்பெற்றிருக்க இன்னொரு ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதை படமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 2 மணி நேர படத்தையும் தொய்வே இல்லாமல் நகர்த்திட்டு போயிருக்காரு இயக்குனர் ராகுல் சதாசிவன். டைசிரே, இறந்த காதலியின் முன்னாள் காதலனை பழிவாங்க துடிக்கும் ஒருதலை காதலனின் ஆவி.